ருக்மணி அக்கா விஷயத்துல கூட அந்த மெமரி கார்டை நாங்க தானே கொண்டு வந்து கொடுத்தோம். எல்லாத்தையும் விட மதன் மச்சான் எப்பெல்லாம் உனக்கு துரோகம் பண்ணிட்டு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண நினைக்கிறாரோ அப்பெல்லாம் நாங்க தானே வந்து தடுத்து நிறுத்தணும். அதனால இதையும் எங்களால கண்டுபிடிக்க முடியும்க்கா. கண்டிப்பா கண்டுபிடிப்போம். நான் ஒத்துக்கிறேன். ஆனா இங்க பாருங்க, இதை விட இன்னொரு முக்கியமான வேலை உங்களுக்கு இருக்கு. என்ன வேலை சொல்லுக்கா? அக்கா முதல்ல விஷயத்த சொல்லு. என் புள்ள, என் செல்லம், என் ராசாத்தி, என் தங்கம், என் குழந்தை தங்க வசந்தா இப்ப என்கிட்ட இல்ல. என் உசுர பிரிஞ்சு என் உடல் தான் இங்க இருக்கு. என் புள்ளி அவங்க என்ன பண்றாங்களோ, நல்லா கவனிக்கிறாங்களா இல்லையான்னு தெரியல. என்னையே வெறுத்து சரி பண்ணி ஜெயில அடைச்சவங்க என் புள்ளைய நல்லா பாத்துக்க போறாங்க. அது நினைச்சாலே எனக்கு தூக்கமே வரல சங்கரி. ராத்திரி எல்லாம் என் புள்ளைய நினைச்சு அழறேன். என் பச்சை புள்ளையால பேச முடியலனாலும் அதுவும் கண்டிப்பா என்ன நினைச்சு அழும். என் பிள்ளைக்கு எனக்கு நல்ல அடையாளம் தெரியும். அது என்ன தேடும்ல. மதன் மச்சான் அத்தை என் பிள்ளைய என்ன பாடுபடுத்துறாங்களோ. இங்க பாரு சக்கரை, நீ போய் என் பிள்ளைய பாத்துக்கோடி. என் பிள்ளைகிட்ட அம்மா சீக்கிரம் வந்துருவேன்னு சொல்லு. சொல்றியா? நீ கவலைப்படாதக்கா, நாங்க இருக்கோம். உன் பிள்ளைய நாங்க பாத்துக்கிறோம். உன் உடன் பிறப்பா நானும் உன் பிள்ளைக்கு 4 தாய் மாமனுங்களும் இருக்காங்க. அக்கா கவலைப்படாதக்கா, எங்க உயிரை கொடுத்தாவது உங்க பிள்ளைய நாங்க பாத்துப்போம். உங்களையே வெளியே கொண்டு வருவோம். ஆமாக்கா, நீ தைரியமா இரு, எங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. நான் அந்த வீட்டுக்குள்ள போய் உன் பிரச்சனையும் பாத்துக்கிறேன், மச்சான் செஞ்ச சதி வேலையும் கண்டுபிடிக்கிறேன். சரிக்கா, நாங்க வரோம். பெத்த குழந்தை தங்க வசந்தா, அவளை நான் எப்படி வளர்ப்ப? ஐயோ, எனக்கு ஒண்ணுமே புரியல அத்த. தாய்க்கு தாயா இருந்து என் பொண்ணு பாத்துக்க இன்னொரு தாய் நான் எங்க போய் தேடுவேன்? சரி பரவாயில்ல, நான் யாரையும் கல்யாணம் பண்ணிக்காம என் குழந்தைக்கு அப்பாவா அம்மாவா நானே இருந்து முந்தானி முடிச்ச பாக்கியராஜ் மாதிரி என் குழந்தைய நானே வளர்த்துக்கிறேன். பாரு மராதா, உன் மாமா எப்படி மனசு நொந்து பேசுறான்னு பாரு. ராதா, அம்மா நீதாம்மா அவனுக்கு ஒரு ஊர்வசியா வந்து அந்த குழந்தைய நீதான் வளர்க்கணும். அவன் குழந்தைய நீதான் வளர்க்கணும். என் பையனுக்கு நீதாம்மா பொண்டாட்டியாவும் ஆகணும்.
ஆஹா, ராதா நம்ம போட்டோவை நெஞ்சு மேலேயே வச்சிருக்கா. நம்ம காதல் வலையில விழுந்துட்டா. அவ இப்ப இருக்க நிலைமையை பார்த்தா சம்மதம் சொல்லிடுவா போல இருக்கே. விட்ட போட்டுற வேண்டியதுதான். ராதா, ராதா, மாமா நீங்க எப்ப வந்தீங்க? நான் வந்து ரொம்ப நேரம் ஆகுது. நான் வந்தது கூட தெரியாம அப்படி என்ன கற்பனையில கனவு கண்டுட்டு இருக்க? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல மாமா. கையில என்ன போட்டோ? இல்ல அதுல ஒண்ணும் இல்ல. ராதா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு போலான்னு வந்தேன். அப்படி என்ன முக்கியமான விஷயம் மாமா? எல்லாம் உன் கல்யாண விஷயம் தான். என்னது? ஏன் கல்யாண விஷயமாவா? ஆமா ராதா, உனக்கு ஒரு அருமையான மாப்பிள்ளை பார்த்திருக்கேன். என்ன ராதா யோசிக்கிற? நான் பார்த்த மாப்பிள்ளை உனக்கு ரொம்ப பொருத்தமா இருப்பாரு. மாமா, நீங்களே எனக்கு மாப்பிள்ளையா இருக்கும்போது இன்னொரு மாப்பிள்ளை எதுக்கு மாமா? உங்களை விட இந்த உலகத்துல எனக்கு பொருத்தமான மாப்பிள்ளை வேற யார் இருக்க முடியும் மாமா? விழுந்துட்டா. இந்த மதனோட வலையில ராதா விழுந்துட்டா. டே மதன், இந்த சந்தர்ப்பத்தை நல்லா யூஸ் பண்ணிக்கோ. ராதா, நீ அவசரப்பட்டு இந்த முடிவெடுத்தியா இல்ல என் மேல அனுபவப்பட்டு இந்த முடிவெடுத்தியா? இல்ல மாமா, இது நான் தெளிவா யோசிச்சு எடுத்த முடிவுதான். உண்மையிலேயே நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் மாமா. மாமா, இதுல உங்களுக்கு விருப்பம் தானே? என்ன ராதா இப்படி கேட்டுட்ட? இப்பவே உனக்கு தாலி கட்டி என் குழந்தைக்கு உன்னை அம்மா வைக்க போறேன். ராதா சிக்கிட்டா. சீரியலுக்கு வந்தா 2 வாரத்துல தூக்குறாங்க. கக்கூஸ் வலம்புறத்துல அடிச்சு கம்பியா பண்ணிட்டவன்டா என் தலைவன். தெரியுமா உனக்கு? யாரு அவரு? எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கு. என்ன அண்ணன் போன் பண்றாரு? அண்ணே சொல்லுங்க அண்ணே. வசந்தா, ஒரு சந்தோஷமான விஷயம். ராதா மதன கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் சொல்லிட்டா. கையோட ஜோசியரை பார்த்து நிச்சயதார்த்தத்துக்கு நாள் குறிச்சிட்டு வந்துதான் நான் உனக்கு இப்ப போன் பண்றேன். அண்ணே, நாளைக்கே நிச்சயதார்த்தம் வச்சிருக்கமா. நீ வந்து உன் மருமகளை உன் மகனுக்கு நிச்சயம் பண்ணிட்டு போ. அண்ணே
இப்படி ஒரு சந்தோஷமான செய்தியே இவ்வளவு சீக்கிரத்துல சொல்லுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலண்ணே. உடனே ஆக வேண்டிய காரியத்தை பாக்குறேன்னே. சரிம்மா. போன் வச்சிடுறேன்னே. ஐயோ, எனக்கு கையும் ஒல்ல காலும் ஒல்லையே. இந்த சந்தோஷத்துல என் தலையெல்லாம் சுத்துது. இந்த விஷயத்தை அவன்கிட்ட சொல்லணுமே. அவன் எங்க இருக்கானே தெரியலையே. மதன், டேய் மதன், டேய் மதன். அம்மா. மதன். என்ன மதன்? என்னம்மா? டேய் நீ மச்சக்காரன்டா. டேய் அப்படி என்னடா மாயம் பண்ண? உனக்கு மதன்னு எந்த நேரத்துல பேர் வச்சனோ? ஐயோ, நீ நினைச்சதெல்லாம் நடக்குதுடா. உன் மாமா நாளைக்கு ராதாவுக்கு உனக்கும் நிச்சயதார்த்தம் வச்சிருக்காரு. ராதா என் வழிக்கு வந்துறான்னு எனக்கு தெரியுமா? ஆனா நாளைக்கு நிச்சயம் வச்சிருக்காரா? ஆமாண்டா. டேய் மதன், பூமிகா ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் நமக்கு மடமடன்னு எல்லா நல்ல காரியமும் நடக்குதுடா. டேய் மதன், நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரன்டா. இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? இருக்காதா? ஆனா அம்மா கரெக்டா சொன்னம்மா. பூமிகா ஜெயில இருந்து இனிமே வெளியே வரவே முடியாது. அவ இனிமே காலத்துக்கும் ஜெயிலே தான் இருந்தாகணும். அவ தலையெழுத்து அதான். பூமிகா அக்காவை ஜெயில அல வச்சுட்டு இங்க நீங்க சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்கீங்களா? இருங்க, கூடிய சீக்கிரத்துல உங்களை அல வைக்கிறேன். ஏய் நில்லுடி. நீ எதுக்கு இங்க வந்த? ஏன் வரக்கூடாதா? அப்படியெல்லாம் இன்னொருத்தர் வீட்டுக்கு வரக்கூடாது. இது பூமிகா அக்கா வீடு. நான் அவங்க தங்கச்சி. நான் என் அக்கா குழந்தைய பார்க்கறதுக்காக வந்திருக்கேன். நீங்க என்ன தடுக்கவே முடியாது. ஏய் என்னடி என்ன ரொம்ப பேசுற? விட்டா இந்த வீட்ல பங்கு கேப்ப போல இருக்கு. உங்க அக்கா கொலை பண்ணிட்டு போய் ஜெயில உட்கார்ந்துட்டு இருக்கா. அவளை நீ பாக்கணும்னா திருட்டு கேஸ்ல உள்ள போய் அவளுக்கு துணையா நீயும் உட்கார்ந்துக்க. இங்க எதுக்குடி வந்த? போடி வெளிய, போடி வெளிய. வசந்தம்மா, பூமிகா அக்கா சொல்லிதான் நான் இங்க வந்திருக்கேன். பாருங்க, பாப்பாக்கு பொம்மையெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏய் குட்டி பிசாசே, குழந்தைய பாத்துக்க எங்களுக்கு தெரியும். அடி வாங்குறதுக்குள்ள மரியாதையா வெளியே போ. வெளியபடி. முடியாது மச்சான். நான் பூமிகா அக்காவோட தங்கச்சி. என் அக்கா குழந்தைய பார்க்கறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. அத நீங்க தடுக்கவே கூடாது. ஏய் நடி லா பாயிண்ட்ல பேசிட்டு இருக்க. அப்படியே விட்டனா ஏச்சி பே. ஏய், உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கடா? சின்ன புள்ளைய போய் புடிச்சு வெளியில தள்ளுறீங்க. இங்க பாருங்க, உங்களுக்கு எதுவும் தெரியாது. நீங்க இப்பதான் ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க. இங்க என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏய், எனக்கு எல்லாம் தெரியும். வரும்போது பூமிகாவை ஜெயில பார்த்துட்டு எல்லா விஷயத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் வரேன். மாமன் பொண்ணு ராதாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக சொந்த பொண்டாட்டி மேல கொலைப்பழி போட்டிருக்கேடா. ஏய் பாவி, மகா பாதகம். என்ன எதுக்கு பாத்துட்டீங்க? போலீஸ் வந்து பூமிகாவை கையும் களவுமா பிடிச்சிருக்காங்க. இதுல ஏன் பங்கு என்ன இருக்கு? பூமிகா சூரிய பிரகாஷ் கொலை பண்ணதுக்கு நீங்க தான் காரணம். டேய், என்னடா ஏன் மேல பழி போடுற? என்ன பிரச்சனைய தசை திருப்பியா? வா, அந்த பூமிகா பேச்சை கேட்டுக்கிட்டு அந்த சூரிய பிரகாஷ் ஃபார்ம் ஹவுஸ்ல வச்சு பெல்ட்டாலி அடிச்சுங்கல்ல, அதுக்கு பழி வாங்க தான் பூமிகாவை கொலை பண்ண நம்ம வீட்டுக்கு வந்திருக்கான். வந்த இடத்துல பூமிகா தான் அவனை கொலை பண்ணிட்டா. இங்க பாருடா, பூமிகாவை நான் வெளியில எடுக்க தான் போறேன். அவன் கொலைக்கு பின்னால யார் சதித்திட்டம் தீட்டினாங்கன்னு வெளியில வரதான் போகுது. அன்னைக்கு இருக்குடா அவங்க ரெண்டு பேருக்கும் பண்டிகை. பாப்போம் பாப்போம். ஏய், குழந்தைங்க உள்ள இருக்கு. நீ வாமா. போமா, போய் பாரு. செல்ல குட்டி அக்கா, உன்னை பாத்துக்க வந்திருக்கேன். உன்னையும் உங்க அம்மாவையும் பிரிச்சவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க போறேன். உங்க அம்மா சீக்கிரத்துல வந்துருவாங்க. அது வரைக்கும் இந்த அக்கா உன்னை பத்திரமா பாத்துக்கிறேன். இங்க பாரு, அக்கா உனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு.
இங்க பாரு இங்க பாரு. ஜு 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 ஜு. இது பாரு. அம்மா குட்டி செல்ல குட்டி இங்க பாரு இங்க பாரு. என்னம்மா வாங்க நீ வாங்க மாப்ள. என்ன நீ எங்க என் மருமக இன்னும் ரெடி ஆகலையா? அவ 1 மணி நேரமா மேக்கப் போட்டுட்டு இருக்கா. அது மேட்சா இருக்குமா இது மேட்சா இருக்குமான்னு போட்டு போட்டு மாத்தி மாத்தி பாத்துட்டு இருக்கா. வரட்டும் வரட்டும் பொறுமையா வரட்டும். தங்கச்சி, நிச்சயதார்த்தத்தை தடபுடலாம் மண்டபத்துல வச்சுக்கலாம்னு சொன்னேன். ஆனா நீ தான் சிம்பிளா என் வீட்லயே வச்சுக்கலான்ட்ட. அண்ணே உங்க ஆசைப்படி கல்யாணத்தை மண்டபத்திலே பண்ணிடலாம் அண்ணே. நிச்சயதார்த்தம் தானே, சிம்பிளா வீட்லயே பண்ணிக்கலாம். சரிப்பா. எல்லாருக்கும் நமஸ்காரம். வாங்க உள்ள வாங்க. இதோ வரேன். நீங்க எல்லாரும் என்ன மன்னிக்கணும். நான் எப்பவுமே எந்த ஃபங்க்ஷனுக்கும் லேட்டா வரமாட்டேன். இன்னைக்கு காலம்பரம் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். அங்க அந்த மாப்பிள்ளை பையன் முதல் கல்யாணத்தை மறைச்சிட்டோ 2வது கல்யாணம் பண்ண முயற்சி பண்ணான். அங்க அவன் முதல் பொண்டாட்டி வந்து கல்யாணத்தை தடுத்து நிறுத்திட்டா. அங்க இருந்த எல்லாரையும் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டா. அங்கிருந்து வரத்துக்குள்ள லேட் ஆயிடுத்து. சரி மாப்பிள்ளை இங்க வந்தாச்சா? பொண்ணு ரெடி ஆயிட்டா? எல்லாம் ரெடியா காத்துட்டு இருக்காங்க. நீங்க ஆரம்பிங்க. மாப்பிள்ளை வந்து இப்படி உட்கார சொல்லுங்க. ததேவ லக்னம் சுதினம் ததேவா தாராபலம் சந்திரபலம் ததேவா வித்யாபலம் தேவபலம் ததேவா லக்ஷ்மி ததே அங்கிரீகம் ஸ்மராமி. சீக்கிரம் மாங்கல்யத்தை கொடுங்க, நாழியா இருக்கு. அவசரத்துல வாங்கிட்டு வர மறந்துட்டேன். என்ன சொல்றேன்? மாங்கல்யத்தை மறக்கலாமோ? இவன் ஏற்கனவே சுப்ரியாங்கிற பொண்ண கல்யாணம் பண்ண வந்தவனாச்சு. இன்னைக்கு நம்ம ராசிக்கு எல்லாமே கலாட்டா கல்யாணம் தான் போல இருக்கு. என்ன நடக்க போறதோ பகவானே. ஐயரே, என்ன யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் மந்திரத்தை ஆரம்பிங்க. இதோ ஆரம்பிச்சுறேண்ணா. ஓம் த்ருவந்தே ராஜா வருணோ த்ருவந்தேவோ பிரகஸ்பதிஹே த்ருவந்த இந்திரஸ்திராக்னிஸ்ச ராஜ்சந்தாரயதா த்ருவம் பர்வதேவா விதாபதேஹி தேவீம் வாசபதயந்த தேவாः தாம் ஸ்வரூபாः பத்மோ பவந்தி தானோ மந்திரேஷு பூஜ்யம் சுகானா ஏனர்வா வித்யானமஸ்தமைதோ சுமுஹோர்த்தோஸ்தோ சுப்ரதிஷ்டிதவஸ்தோ அயம் முகூர்த்த சுமுஹோர்த்தோஸ்தோ கல்யாணாத்மக ராஜ்யாய காமிதார்த்தப்ரதாயினே ஸ்ரீமதே வெங்கடநாதாய ஸ்ரீனிவாசாய மங்களம் त्र्यंबकं निजामगे सुगन्धिं पुष्टिवर्धनं उर्वारुकं वन्दनात् मृत्यो मुक्षीयमामृतात् नमस्ते अस्तु भगवन्तेश्वराय महादेवाय त्र्यंबकाय त्रिपुरान्तकाय त्रिका மாப்பிள்ளை கழுத்துல மாலையை போடுங்க. வாங்க. ृद्यास्मभ्ये नमसो मृतामृतते यन्नोस्तु अनुराधा निविषा वर्धयन्तस्तदञ्जीवेशरदश्च वीराः दीर्घायुष्यमस्तु शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजम्. நீங்க பொண்ணு கழுத்துல மாலையை போடுங்கம்மா. सर्वमंगल मांगल्ये शिवे सर्वार्थ साधके शरण्ये त्र्यंबके गौरी नारायणे नमोस्तुते
अम्बा शाम्भवी चन्द्रमौळि रमला अपर्णा उमा पार्वती काली हैमवती शिवा त्रिनयनी कात्यायनी भैरवी सावित्रीं नवयौवनां शुभकरीं साम्राज्य लक्ष्मीप्रदाम् ஐயரு நிச்சயதார்த்த பத்திரிக்கை எழுதி கொண்டு வந்திருக்கீங்கல்ல? பேஷா எழுதி கொண்டு வந்திருக்கேன். சபையில வாசிட வேண்டியதுதான். வாசிங்க. விவாக சுபமுகூர்த்த நிச்சயதார்த்த பத்திரிகை திரு குமாரசுவாமி வசந்தா அவர்களின் ஒரே புதல்வன் டாக்டர் மதனுக்கும் திரு நடராஜ் தனலட்சுமி அவர்களின் ஒரே புதல்வி ராதாவிற்கும் திருமணம் செய்ய முடிவு செய்து இன்றைய தேதியில் திருவோண நட்சத்திரம் மகர சஞ்சாரத்தில் குரு ஓரையில் நிச்சயிக்கப்படுகிறது. Hello everybody. You have supported me and been with me, appreciated my work, criticized my work on the in the big screen and in the small screen. So I now ask for the same because I have opened a Facebook page where you can interact with me more. I can post new information to you about my day-to-day happenings and you can also share your views about me. Be in contact.